குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணுவோங்க. ஆனால் பேலன்ஸ்னு வரும்போது அப்படி ஒரு தடுமாற்றம் இருக்கும். சும்மா நடந்து போவோம், அப்பயே தடுக்கி விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா நீங்கள், அப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக நின்றுட்டு ஒரு காலை இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ரெண்டு கையும் மேலே லிஃப்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, இல்லை வீட்டில் வயசானவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கை வந்து வால்லையோ இல்லை சேர்லையோ சப்போர்ட் பண்ணி நின்றுக்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணும். யூஸ்வலாக இது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஈஸியாக இருக்கும், ஒரு சைடில் டஃப்பாக இருக்கும். ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட் சைட். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உங்கள் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா ஸோ நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வயிறை வந்து உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து உங்கள் பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கையும் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கால் லிஃப்ட் பண்ணுங்கள். இதுவும் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு காலை முட்டி மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்குங்க. இதில் கையை இப்படி சைடில் தூக்கணும், அப்படியே மேலே கொண்டு போகணும். ஸ்லோவாக கையை சைடில், லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை சேம் நீ பெண்ட் பண்ணாமல் பின்னாடி லிஃப்ட் பண்ணுங்கள். ரெண்டு கையும் சைடில் இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே ஹோல்டு. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் இப்படி. ஸோ ஜஸ்ட் இன் கான்டாக்ட் ஹீல் இதில் அப்படியே நிற்கணும். எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க முடியுமோ அப்படியே நிற்கணும். இதில் அப்படியே அட்வான்ஸ் பண்ணணுன்னா கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கலாம். நெக்ஸ்ட் லைட். ஸோ ஃபஸ்ட்டு கண்ணை ஐஸ் ஓப்பனில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஐஸ் க்ளோஸில் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஸோ எவ்வளோ தான் நம்ம மற்ற மசில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த பேலன்ஸ் மசில்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி கீழே விழுகிறது, இல்லை கால் வந்து ஒரு பலம் இல்லாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், கீழே அவங்க விழுகிறதும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.